யோ இறங்கயா இறங்கு. என்ன என் வண்டியா பார்த்தா உனக்கு பார் மாதிரி தெரிதா? உள்ள உட்காந்து சரக்கு வச்சுன்னு இருக்கிற. இது எனக்கு சோறு போடுற சாமி தெரியுமா? ஏன் தம்பி நீங்கள் மட்டும் வண்டிக்குள்ள உட்காந்து சிகரெட்டு பிடிச்சி அது உங்கள் சாமி காட்டுற ஊதுபத்தியா தம்பி? யோ ஓவரா பேசாதயா. ஒழுங்கா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியா. பெரிய மனுஷன் பார்த்தா ரொம்ப தான் பண்ணி சுத்தம் பண்ணியா. அவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால பனிக்கூடத்தில் தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக குழந்தைய வெளியில் எடுத்தே ஆகணும். ஓகே அவங்களுக்கு? நோ பண்டிதில்ல. நாம் பாட்டுக்கு வால்வோலில் வர்றது மாதிரி நினச்சிக்கிட்டு பேசாமல் தூங்கணுப்பா. எவன் எந்தால போனால் நமக்கு என்ன? நோ வண்டி எத்தலண்ணா தள்ளு. சரி போய் தள்ளுவோம். நமக்கு இளைஞ மனசு பத்தியலா? தலைவர வண்டி அந்த மேட்டில் ஏற்றி நிப்பாட்டினா இறக்கத்தில் தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல? நோ வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா உன்னை தள்ளவே சொல்கிறேண்ணா. தள்ளண்ணா. ஐயா 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 கொஞ்சம் வண்டி நிப்பாட்டியா? ஏ தன்னே நே தானே தானே நன்னானே தானே நன்னே தானே நன்னே தன்னே நன்னானே ஏ தானே நானே நானே. ஹலோ சார். யாரப்பா அது? ஐயா ஐயா வண்டி எங்கே போகுது? திருநெல்வேலி போகுது. நாங்களும் உங்க கூட வரலாமா? வந்த வழியில் பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு. லிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா மதுரை கிட்ட இறங்கிப்போம். இவன் என்ன சொல்ல போகிறான்? தலைவரே பிள்ளைய வண்டியை தள்ளி விட்டுச்சுவோ. போகிற வழியில் இறங்கிக்கிறாவலாம். வண்டியில் ஏற்றிக்குமா? வண்டியில் போனோம் இருக்குண்ணா. ஓ நினச்சேன் நீ இதைத்தான் சொல்லுவியன்னு. ஏற்றிக்கலாம்ல? நான் இப்பெல்லாம் போகிறவரெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றி இறங்கிலாம் இருக்க முடியாதுண்ணா. சரி அப்போ நீங்கள் கிளம்பி போங்க. பாவன் நடராத்திரி அந்த பிள்ளை என்ன பண்ணும்? நான் கூட சேர்ந்து பொடி நடையாக வந்துடுறேன். ஓ
ஐயா நீங்கள் இருங்கய்யா, நாங்கள் போய்க்கிறோம். வாங்க தம்பி. நோ உன்னதானா? உனக்கு என்ன தானே இப்போ? எங்கிருந்து வர்றியே? பாட்டிக்கு உடம்பு முடியல, அதான் பக்கத்தில் காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து அவசரமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த உலகமாக உத்தம நடிகனை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா? நான் கர்ண மகாராஜா வேஷம் கட்டி வந்து நின்னா மக்கள் கூட்டம் மண்ணே தெரியாத அளவுக்கு பரவி கிடக்கும். அந்த கூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு 5-6 பேரோட ஒருத்தன் வர்றான். அவன் தான் அந்த ஊர் தலைவன். அவன் வரும்பொழுதே தெரியுது கர்வ உச்சத்தில் இருக்கிற அதிகாரமிக்க ஆண்மகன்கிறது. அவன் மீசையில காட்டுறான் தன்னுடைய வீரத்தையும் ஆணவத்தையும். இப்ப திற விலக போர்க்கள காட்சி. பள்ளத்துல விழுந்து கிடந்த தேரை தூக்கி நிறுத்த முயற்சி செய்கிறான் கர்ணன். இதுதான் சரியான தருணம்னு ஐயா கிருஷ்ணர் அம்புவிட சொன்னார் அர்ச்சுனன் கிட்ட. அம்பு வருது ஆகாயத்துல. அது தெரியாத கர்ணன் தேரை தூக்கிட்டு இருக்கையில பாஞ்சது அம்பு கர்ணனோட நெஞ்சில. அது அப்படியே புடிச்சு சரிஞ்சு உட்கார்ந்தா இந்த கர்ணன். அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்தான் இந்த கர்ணன். அப்ப வந்தாரு ஐயா கிருஷ்ணர் மாறு வேஷத்துல. அப்ப கேட்டாரு, ஐயா நீ சேர்த்து வச்சிருக்கிற தர்மத்தினுடைய பலனையெல்லாம் எனக்கு தார வார்த்து கொடியான்னார். முடிந்தால் தாருங்கள், இல்லை என்றால் நான் வருகின்றேன் ஐயா. கடைசியா இருக்கிறது அது ஒண்ணுதான். அதையும் தூக்கி கொடுத்துட்டு உசுர விட்டான் இந்த கர்ணன். நான் வந்திருக்கின்றேன் ராஜா. இந்த பாவியோடு பேசப்பா, கண் திறந்து பாரப்பா, இந்த குந்தையிடம் பேசப்பா. கர்ணா கர்ணா கர்ணா. என்ன சுத்தி ஒரு கூட்டம் அழுவுது. என்னை பாருங்கள் ராஜா. அந்த கூட்டத்தை விளக்கிக்கிட்டு என் ஒத்த கண்ணை திறந்து நான் பார்க்கேன். அந்த மொரட்டு போய் மீசைய முறுக்கிக்கிட்டு ஆணவத்தோட திமுறோட கருவத்தோட ஒருத்தன் வந்தான் பத்தியலா. அவனை நான் பார்க்கேன். கண்ணை கசைக்கிட்டு சின்ன புள்ள மாதிரில அழுகுறா மக்களோட மக்களா. இப்போ அவன் கருவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அப்படியே எனக்குள்ள ஏறி நிக்குது. இந்த கர்ண மகாராஜா கர்வ மகாராஜாவா மாறி நிக்கா. நீங்க தம்பி விக்ரத்தோட அந்நியம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல தம்பி அட்ட டயத்துல 3 முகம் காட்டுவா அப்படி. ஆனா நான் அட்ட டயத்துல 5 முகம் காட்டுவேன். பாக்கீங்களா? பாருங்க. சிரிப்பு, அழுகை, புன்னகை, வியப்பு, பயம். இப்ப நம்புறீங்களா நான் உலக மகா உத்தம கலைஞன்னு? இங்க பாருங்க, நான் உருமாறுவேன், நான் உருமாறுவேன். மகா கலைஞன். சாதாரண நினைச்சியலோ? நம்ம தம்பி சொல்லுங்க தாத்தா. ஒரு ஃபோன் பண்ணி கொடுக்குறியா? கொடுங்க தாத்தா. ஹலோ ஹலோ, இந்த ஒரு நிமிஷம் ஐயா பேசுங்க. டேய் குமாரு, நான் தான் தாத்தா பேசுகிறேன். சொல்லு தாத்தா. டேய், இந்த பக்கத்து பெட்டில் இருந்த பொண்ணு செத்து போச்சுடா. எத்தனை தடவை தான் உங்களுக்கு போட்டோ போடுறது? எடுக்கவே மாட்டியா? இப்போ ஆஸ்பத்திரிக்கு உடனே 25,000 ரூபா கட்டணுங்கிறாங்க. பாப்பாவுக்கு வேற ஆப்ரேஷன் பண்ணணுமா? அது வேற பயந்துட்டு கிடக்குதுடா. ஆமா, நீ எப்போ வருவ? நான் ஒண்டி வந்தா போதுமா? பணம் கட்ட தேவையில்ல. கட்டணும் தாத்தா, அதாண்ட போன கூட. அதுதான் என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? இப்போ கூட வெளியில ஒரு தம்பி கிட்ட தான் போனை வாங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, டென்ஷன் ஆகாத தாத்தா. அதாண்ட சொல்லு, நாளைக்கு வந்தோன்னே பணத்தை கட்டிடுறேன்னு. சரி, எதனா கூப்பிடு. சரியா? ஆமாம், ஃபோன் பண்ணால் எடுத்துருவான். இவன் எப்போ சவாரியை முடிச்சுக்கின்னு வந்து எப்போ பணத்தை கட்டுறது? தாத்தா இந்தாங்க தம்பி.